தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிவகுமார் சார் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் நடராஜன். சார், வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய முதல் மாநாடு பொள்ளாச்சியில இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த மாநாட்டுல அண்ணாமலை அவர்கள் அரசியலாக எதுவும் பேசலனாலுமே, அவருடைய அரசியல் பயணத்திற்கு இந்த மாநாடு ஒரு முக்கிய மைல்கல், முதல் அடிக்கல் அப்படிங்கிற மாரி நம்ம பார்க்கலாம். இந்த முதல் மாநாட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாநாடு குறித்து பல்வேறு விமர்சனங்களும் வைக்கப்பட்டிருக்கு. அது குறித்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். நீங்க இந்த மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது? அரசியல் பயணத்தினுடைய தொடக்கமாக அத பார்க்குறீங்களா? நிச்சயமா. அண்ணாமலை ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அப்படிங்கிறத நீட்டா நிரூபிச்சுட்டாரு. வி த லீடர்ஸ் இயக்கம் அப்படின்னாலும் இந்த மாநாடு ஒரு முழுக்க ஒரு அரசியல் கட்சி மாநாடு எப்படி நடக்குமோ அப்படிதான் நடந்துச்சு. அவர் அரசியல் இயக்கமா நம்ம மாறலாம். 50 வரட்டும், 50 லட்சம் வரட்டும், இன்னும் காத்திருப்போம். தவேகா அரசு 1 வருஷம் என்ன செய்யறது பார்ப்போம். அவங்க எல்லாரும் புதுசா வந்திருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம், இப்போதைக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம் அப்படின்னாலும் இது வி த லீடர்ஸ் பேர் வைக்காத ஒரு அரசியல் கட்சி மாநாடு மாதிரி தான் இருந்தது. அதுக்கு ஒரே ப்ரூஃப், அவர் பேச்ச ஆரம்பிச்சு முதல்ல ஆரம்ப கட்ட பேச்செல்லாம் முடிச்சு அவர் நேரா விஷயத்துக்கு வந்தாரு. அந்த விஷயம் என்னன்னா இனாம் நிலம். இது ஒரு வி த லீடர்ஸ் இயக்கம் போதையில்லா தமிழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. போதைக்கு அகைன்ஸ்டா அவர் என்ன சொல்லணுமோ அத்தனையும் சொன்னாரு. உதாரணம் சொன்னாரு. போதைன்னு அவர் மது போதையும் ட்ரக் போதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை அவங்க வாலண்டியர்ஸ் எப்படி செய்வாங்க, எப்படி சமாளிப்பாங்க, எப்படி மாதம் சந்திக்க போறாங்க, ஒவ்வொரு மாதமும் இப்படி இந்த மாதிரி ஒரு அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு ஒரு டார்கெட் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதை எப்படி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறாங்க அப்படிலாம் வி த லீடர்ஸா பேசிட்டு இருந்தவர் திடீர்னு அழகா இனாம் நிலத்தை பத்தி பேசினாரு. இன்னைக்கு போதையில்லா தமிழகம்னு தலைப்பு வச்சுட்டு இனாம் நிலத்தை பத்தி அவர் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இது அரசியல். அவர் அரசியல் தான் பண்ண போற, இந்த அரசியல் தான். சொல்லுங்க. இல்ல சார், நீங்க அவர் அரசியல் பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்க. இவ்வளவு நாள் இனாம் நலம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்குமே பாஜக அதை எதிர்க்கிறாங்க. இனாம் நிலத்தை, கோயில் நிலத்தை நீங்க அப்படி பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவினோட குரலாக இருந்த அண்ணாமலை அவர்கள் திடீர்னு இப்படி பேசுறாரு. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்த பொழுது அவருடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருந்தது. இப்ப இப்படி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுதான், அது அண்ணாமலை தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டையோ அவர் பாஜகல இருந்து தான் எவ்வளவு தூரம் விலகி இருக்காங்கிறத ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிரூபிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காரு. இது ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா இனாம் நிலத்தை பத்தி பாஜகவுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அந்த ஒப்பீனியனை பத்தியோ கொஞ்சம் கூட கவலைப்படாம அவர் அவர் உண்மையில பார்த்தான்னா எச் ராஜாவை மென்ஷன் பண்றாரு. மேடையில எச் ராஜாவை மென்ஷன் பண்ணி இது மாதிரி எச் ராஜா இனாம் நிலத்தை அந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எச் ராஜாவை நம்ம இந்து விரோதின்னு சொல்ல மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி இனாம் நிலத்தை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்து விரோதின்னு சொல்ல மாட்டோம். இதையே அண்ணாமலை இனாம் நிலத்தை அது யார் எந்த மக்களுக்கு செய்ய இப்ப இருக்காங்களோ அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்து விரோதி அப்படின்னு ஒரு முத்திரை யார் குத்துறாங்க? பாஜக இருந்தா குத்துவாங்க. ஏன்னா பாஜக அதை அரசியல் பண்ண விரும்புறப்போ அண்ணாமலை தெளிவா அதை தன்னுடைய அரசியல் நிலைப்பாடா வச்சுட்டாரு. அதுல இருந்து பாஜக இருந்து அவர் எவ்வளவு தூரம் விலகி வந்திருக்காரு. பாஜகவோட பி டீம்னு இனிமே அவர் சொல்லறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. அதுக்கு மேல தாண்டி அவர் எல்லா மதத்தையும் இணைக்க ட்ரை பண்றாரு. அவர் ரொம்ப தெளிவடையா சொல்றாரு, மதமா இதுக்கு வெளியில வச்சுக்கோங்க, ஜாதியா இதுக்கு வெளியில வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாங்க இருப்போம் அப்படிங்கிற அது ரொம்ப தெளிவான ஒரு பேச்சு. அந்த தெளிவா இருக்கா இல்ல ஒரு ஆர்டிபிஷியலா இருக்கா சார்? இது ஒரு ஏன்னா இந்துத்துவ அரசியலை நாங்கள் செய்ய மாட்டோம், நான் ஒரு தேசியவாதி தான் ஆனா இந்துத்துவ அரசியலை பண்ண மாட்டேங்கிறாரு. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி அவர் நடந்துகிட்டதுக்கும் இதுக்கும் ஒரு டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும் பொழுது இது ஒரு கட்டமைக்கிறாரோ, இப்படி வேணும்னே பண்றாரோ, இயல்பா இல்லையோ அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சார்? இல்ல, அவர் இந்த கட்டமைப்பை தான் பண்ணணும். இல்லாட்டி அவர் மண்டையில இருக்கிற கொண்டைய இன்னும் மறக்கல அப்படின்னு மாணிக்கம் தாகூர் சொன்ன மாதிரியே ஆயிடும். அவர் மண்டையில இருக்கிற கொண்டை மட்டும் இல்ல, மண்டையில இருக்கிற கொண்டையை மறக்கிறது மட்டும் இல்ல, அந்த கொண்டையை தூக்கி போட்டு எரிச்சிட்டாரு. அதுக்கான நிரூபணம் தான் இன்னைக்கு அவர் பேசினது. மாணிக்கம் தாக்கூர் தான் இன்னும் தன்னை அவரை பார்த்துக்கணும். இன்னும் தலையில ஈரும் பேணுமா, அடுத்த தலையில என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் தலையில என்ன இருக்கு? இவர் அண்ணாமலை இவர் பேசுறதுக்கு முன்னாடியே, அதுக்கு பதிலடி அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தன் மண்டையில இருக்கிற கொண்டைய தூக்கி போட்டு எரிச்சு புதைச்சாச்சு. அதுக்கான நிரூபணம் தான் இந்த இனாம் நிலத்தை மதம் கடந்து எல்லாருக்கும் எழுதி கொடுக்கணுங்கிறது. அதை பேசினாரு. அது ஒரு தெளிவான பேச்சு. தன்னோட இந்து விரோதிங்கிற பேரை என் மேல சுமத்தாதீங்கிறாரு. இந்து விரோதி இல்லைங்கிறதையும் அவர் காமிச்சுக்க விரும்புறாரு. இந்துக்களுக்கும் விரோதம் இல்ல, மாற்று மதத்தினருக்கும் விரோதம் இல்ல, மதங்கிறதே எனக்கு கிடையாது அரசியல்ல
அதை கடந்து நிற்கணும் அப்படிங்கறதுல ஒரு தெளிவான ஒரு முத்திரையை பதிச்சாரு இந்த மாநாட்டுல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இதுல முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறது என்னன்னா, அந்த மேடையில நடந்த நிகழ்வுகள். குறிப்பா பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் அதிகமாக அந்த மேடையில தென்பட்டாங்க. பொதுவாகவே ஒரு அரசியல் மாநாடு அப்படின்னா, நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு 40 பிளஸ் அப்படி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. சோ நம்ம ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களை தவிர்த்து வேற யாருமே அவ்வளவு பெரிய வயது மூத்தவர்கள் அந்த மேடையில இல்ல நான் நினைக்கிறேன். நெறைய இளைஞர்கள் தென்பட்டாங்க. சோ தமிழக வெற்றிக் கழகம் போல இதையும் ஒரு ஜென்சி பார்ட்டியாக நிறுவ முயற்சி பண்றாரு அண்ணாமலை அவர்கள். அதுல வந்து ஒரு பர்பஸ் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இப்ப ஜென்சி மக்கள் வந்து அரசியலுக்கு உள்ள நுழைஞ்சிட்டு அவங்க எல்லாரும் வந்து தாவேக்கால விஜய் பக்கம் இருக்காங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு தெளிவான முடிவு. அதுல வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதனாலதான் திமுக கூட ஜென்சி திமுகன்னு கொண்டு வருது, அவங்கள கொத்தூசுங்கிறது. சோ வந்து அண்ணாமலை வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம அவர் வந்து நம்ம கண்ணு முன்னாடி அதை நிரூபிச்சு காக்குறாரு. அந்த வார்த்தையை அவர் உபயோகிக்கல. ஜென்சி அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர யாரையுமே அவர் வந்து எந்த விதத்திலையும் பிரிக்கல. அதாவது மதமாவும் பிரிக்கல, ஜாதியாவும் பிரிக்கல, ஏஜ் வைஸும் அவர் பிரிக்கலங்கிறதுக்கு காரணம் ஜென்சிங்கிற வார்த்தையை அவர் உபயோகிக்கல. பட் மேல நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்திலேயே வந்து அந்த பள்ளி மாணவிகள், அந்த இளைஞர்கள், அவங்களுடைய நடனம், அவங்களுடைய பங்கேற்பு, அவங்க எப்படி அண்ணாமலையை வந்து ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்தோம். இந்த ஜென்சி வந்து இனிமே இந்த தமிழக அரசியல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துப்பாங்க. அவங்கதான் வந்து இப்ப இருக்கிற திமுக அதிமுக அரசியல்ல மாட்டினாங்க. அவர் 2031 இதுக்கு மாற்றா இன்னொரு தடவை அவங்க மாற்றுவாங்க அப்படின்னு சொல்றது மூலமா ஜென்சிய நேரடியா அணுகிட்டாரு அவரு. அதான் சார் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரு. எந்த தேர்தல்ல அவர் போட்டியிடுவாரு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தது. இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2026 ஏற்பட்ட மாற்றம் போல 2031 மாற்றம் வருங்கிறாரு. சோ இதை வச்சே நமக்கு தெரியுது அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிட போறதில்ல அப்படின்னு. சோ டிவிகேவினுடைய அந்த ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்றாரு அண்ணாமலை அவர்கள். நம்ம இப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தலை பத்தி அவர் ஒன்னும் சொல்லலையே தவிர அவர் நிக்க மாட்டேன்னு சொல்லல. அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாற்றம், இந்த தமிழகத்துக்கு தான் அவர் மாற்றங்கிறாரு. நீங்க இப்படியும் பார்க்கலாமே, தமிழகத்துல 2031 இன்னொரு மாற்றத்தை மக்கள் கொண்டு வருவாங்கிறாரு. சோ அப்படின்னா என்ன, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் சொல்றது இது வந்து எதிர்ப்பு கருத்து வரலாம். என்னுடைய கருத்து என்னன்னா, 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது மாற்றம் இவரால வராது அப்படின்னு எடுத்துக்கலாம். மாற்றம் இவரால வராதுன்னு நினைக்கிறாரா, இல்ல மாற்றம் தேவையில்லைன்னு நினைக்கிறாரா? அது நம்ம மாற்றம் தேவையில்லையா இவரால வராதுங்கிறது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். அவர் வந்து இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தலை மென்ஷனும் பண்ணல, அதுல வந்து மாற்றத்தை பத்தியும் இவர் சொல்லல, இவங்க மாற்றத்துக்காக உழைப்பாங்கன்னு சொல்லல. சோ அதனால அவர் வந்து ஒரு தேசிய அரசியல்ல இன்னும் கூட வந்து ஒரு மோடியோ அவருடைய சித்தாந்தத்தையோ அவர் ஃபாலோ பண்ணலாம். இந்த தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும், இந்தியாவோட பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும், இந்தியாவுக்கு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு மதிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இன்னும் மோடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக மதிக்கிறேன். இப்ப கூட ஒரு 2 நாள் முன்னாடி நடந்த நியூஜெர்சி மீட்டிங்ல கூட அவர் சொன்னார். போன வாரம் நடந்த மீட்டிங்ல நியூஜெர்சி மீட்டிங்ல கூட மென்ஷன் பண்ணிருக்காரு. அதனால இப்ப உடனடியா தன்னுடைய நிலைப்பாடை அவர் மாத்திக்க மாட்டாரு. அதை பத்தி ஒண்ணும் சொல்லல. அதை பத்தி நம்ம இப்ப கவலையும் பட தேவையில்ல. நம்ம கவலையெல்லாம் அவர் தமிழகத்துக்கான அரசியல் பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டுல அவருடைய பேச்சுல இருந்து தெரிய வருது. ஓகே சார். இப்ப அது மேடையில் அவர் பேசும் பொழுதே ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாரு. 50 லட்சம் வரணும், 50 லட்சம் வந்தாதான் மக்கள் நம் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினாரு. சோ இந்த 50 லட்சம் வர்றதுக்கு 6 மாசம் ஆகும் அப்படின்னு அவரே ஒரு கணக்கு வச்சுக்கிட்டாரா? ஏன்னா 6 மாசம் பொறுத்திருப்போம், அது வந்து 20 நாள்ல கூட வரலாம், 6 மாசத்துல கூட வரலாம் அப்படிங்கிறாரு. ஆனா இந்த 6 மாசத்துக்கான செயல் திட்டங்களை சொல்றாரு. சோ இந்த 6 மாச செயல் திட்டங்களை சொல்லும் பொழுது 50 லட்சம் வருவதற்கு, அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வருவதற்கு அதிகமான காலம் எடுக்கும்னு அவர் நினைக்கிறாரோ? அந்த 50 லட்சம்ங்கிற நம்பரை பிக்ஸ் பண்ணது சரிதான் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு தடவை சொல்லும் போதே நிறைய விமர்சனங்கள் வந்தது. அவர் திரும்பவும் அதை குறிப்பிடும் பொழுது அந்த விமர்சனங்களை அவர் பொருட்படுத்துறான்னு பார்க்கணுமா, இல்ல 50 லட்சம் வேணும் அப்படிங்கறத அவர் வந்து உறுதியா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய கணிப்பு என்னன்னா, அவர் 50 லட்சம் திருப்பி சொல்றது மூலமா இன்னும் வந்து வீத லீடர்ஸ் வந்து அவங்க வெறும் நோக்கிற மக்கள் இருக்காங்க. நானே சில பேரை நேரடியா இன்னைக்கு சந்திக்க நேர்ந்தது. அவங்க வந்து, சார் நாங்க அண்ணாமலையோட வீத லீடர்ஸா ஃபாலோ பண்றோம். நான் உடனே கேட்ட கேள்வி, நீங்க வீத லீடர்ஸ்ல இணைச்சிட்டீங்களா அப்படின்னு. சார் இன்னும் இணையல, ஆனா இணையவோங்கிறாரு. அந்த மாதிரி சிந்தனை உள்ள மக்களை சீக்கிரமா செயல்பட வச்சு அவங்களை இணைய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அது. அவர் 50 லட்சம் வேணும்னு சொன்னாலும் அவரோட அரசியல செய்யறாரு. 50 லட்சம் எதுக்கு? நான் கட்சியா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு. கட்சியா இப்ப ரெஜிஸ்டர் பண்ணாலும் 50 லட்சம் கழிச்சு ரெஜிஸ்டர் பண்ணாலும் வித்தியாசம் இல்ல. பட் செய்யப்போட அரசியல்ல அவர் வந்து எந்த விதமான காத்திருத்தலும் இல்ல. அவர் அரசியல செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு செய்யறாரு அரசியல. 50 லட்சம்ங்கிறது மக்களை வந்து சீக்கிரமா இந்த பக்கம் வாங்க, நம்ம 50 காமிக்கணும் அப்படின்னு இன்னும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மக்களை வர வைக்கிறதுக்காக தான் அந்த 50 லட்சம்ங்கிறது.
அவர் வந்து இப்ப 20 லட்சம்ங்கிறாரு, 25 சில சமயம் நம்ம 50% 50 விழுக்காடு அதுல வந்து அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறாரு. அதாவது 25 லட்சத்தை வந்து ஏதோ ஒரு முறையில அவருக்கு தெரியுது உடனே வரப்போறது அப்படின்ட்டு. அதே மாதிரி 50 லட்சமும் சீக்கிரம் வரும். அந்த 50 லட்சம்ங்கிறது ஒரு நம்பர் தானே தவிர அது வந்து அவருடைய அரசியலை நிறுத்தாது. ஓகே சார். இப்ப அஹ், அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச் பத்தி கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் தான் அண்ணாமலையினுடைய இயக்கத்துல போய் சேர்றாங்க. இளைஞர்கள், பெண்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டமான விமர்சனம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விமர்சனம் அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இதுக்கு உங்ககிட்ட பதில் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசும் பொழுது தாவேக்காவுக்கு தடவை கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அதாவது இவங்க எல்லாம் முதல் முறையா அமைச்சரா இருக்காங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முதல் முறையா ஆட்சிக்கு வந்திருக்காங்க, எம்எல்ஏக்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவுக்கு பரிவாக பேசுறாரோ, அவங்களுக்கு தடவை கொடுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே எதிர்க்கட்சியா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சோ அதை மட்டும் அண்ணாமலை அவர்கள் தாவேக்காவை விமர்சிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? உங்களுடைய முதல் கேள்விக்கு பதில். செங்கோட்டையன் என்ன சொல்றாரு? அண்ணாமலை பின்னாடி வரவங்க எல்லாம் பாஜகல வந்தவங்க. கொஞ்ச நாள் முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க? பாஜக பின்னாடி எத்தனை பேர் இருக்குன்னு இவங்க தான் கேட்டாங்க. சோ பாஜக பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? பாஜகவுக்கு நோட்டாவுக்கும் கீழே இருக்குன்னு சொல்றவங்க உடனே 18 லட்சம் பேரை வந்து பாஜக இருந்து சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு 20, 22 அப்படின்னு நம்பர் ஏறிட்டே இருக்கு. இந்த மாநாடுக்கு அப்புறம் திருப்பி ஏறும். இத்தனை பேர் பாஜக இருக்காங்களா? முதல்ல அதை ஒத்துப்பாங்களா அவங்க? சோ இது பாஜக இருந்து மட்டும் வந்தா இத்தனை நம்பர் வராது. அதுவும் இல்லாம நம்ம பாஜக இளைஞர்களை எப்படி பார்த்தோம்? இவங்க எல்லாம் ஏற்கனவே அண்ணாமலையை பின்தொடர்ந்தவங்க. இவங்க பாஜக இருந்தாங்களா? வேற எங்கேயும் வந்தாங்களா? அப்பதான் புதுசா வந்தாங்களாங்கிறதுக்கு எந்த விதமான கருத்து கணிப்போ எந்த விதமான எண்ணிக்கையோ இல்ல. இவங்க எல்லாம் இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள். இன்னைக்கு வந்து அண்ணாமலை பின்னாடி வராங்க, அவ்வளவுதான் பார்க்கணுமே தவிர இவங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தான்னு பார்க்க முடியாது. அதே சமயத்துல இப்ப தாவேக்கால இருக்கிறவங்க யாரு? முன்னாடி வந்து இருந்த அதிமுக திமுக தொண்டர்கள் மட்டும் இல்ல, விஜயோட ரசிகர்கள் மட்டும் இல்ல, இப்ப அதிமுக திமுக இருந்த ஊழல்வாதிகளும் இருக்காங்க. அவங்க மேல குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு செங்கோட்டையன் என்ன சொல்றாரு? அவங்க எல்லாம் பின்னாடி வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தல் அவர் ஓட்டு கேட்க போறாரா? ஓட்டு கேட்கறச்சா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வரும்னு செங்கோட்டையன் உணர்ந்தாரா? உங்களுடைய 2வது கேள்வி என்ன? அதை ஞாபகப்படுத்துங்க இன்னும். அதான் சார். இப்ப தடவி கொடுக்கிறாரா அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. அது நம்ம தடவி கொடுத்துறாங்கன்னு எடுக்கக்கூடாது. அது வந்து ஒரு கண்காணிப்பு அப்படின்னு தான் எடுக்கணும். கண்காணிங்கிற வார்த்தையே தமிழ்ல உண்டு. அதாவது யூ சூப்பர்வைஸ், யூ லுக் ஓவர். இப்ப பார்க்கணும். அதாவது என்ன சொல்றாரு? இவங்க எல்லாம் வேலை செய்யட்டும். இவங்களுக்கு வந்து இவங்க எல்லாம் புதுசா வந்திருக்கிறவங்க. இவங்க வந்து இப்ப அரசியல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, ஆட்சி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்ப்போம். நம்ம அதை பார்த்து முதல்ல அவங்களுக்கு சொல்லுவோம். அவர் வந்து ஒரேடியா தடவையெல்லாம் கொடுக்கல. எடுத்த உடனே போட்டு முதுகுல தட்ட வேண்டாம், முதுகுல அடிக்க வேண்டாம். முதல்ல சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற குறை. இப்ப ஏன்னா அவங்க உதாரணமா டாஸ்மாக், அவர் வந்து 750 டாஸ்மாக் இதை நிறுத்திட்டோம்னு சொன்னவங்க இன்னும் அந்த நம்பரை ரீச் பண்ணல. இன்னும் நிறைய இருக்கு. அதை எடுத்து சொல்றாரு. அவர் தடவி கொடுக்கலையே. அவர் வந்து இதெல்லாம் மூடல, நீங்க மூடுறேன்னு சொன்னீங்க, இன்னும் மூடல, இன்னும் திறந்திருக்கு. அதை எடுத்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நம்ம எடுத்து சொல்லுவோம், எடுத்து சொல்றதை கேட்காட்டி நம்ம வந்து செய்யற விதத்துல செய்வோம் அப்படிங்கிறாரே தவிர இது தடவி கொடுத்தலாம் எடுக்கக்கூடாது. இதுதான் வந்து ஒரு சரியான அரசியல் அணுகுமுறை. அரசியல் அணுகுமுறையினாலே வந்து எப்பவுமே எதிர்ப்போம். இவங்க மருமகள் உடைச்சா அது வந்து பொன் குடம், மாமியார் உடைச்சா மண் குடம்ங்கிற மாதிரி இல்லாம அவர் எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அதை செய்ய வேண்டியது செய்வாரு, அதை நிறைவேற்றாட்டி. ஓகே சார். இப்ப கடைசியா நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து வீத லீடர்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களே நம்ம கிட்ட சொன்னது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீத லீடர்ஸ் அமைப்புல ஒரு உறுப்பினரா இருக்காரு. அவருக்கு இன்னைக்கு வந்து இப்படி ஒரு மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா இப்ப வந்து உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட அந்த போன் நம்பர் எல்லாம் வாங்கியிருக்காங்க. சோ அவர்களுக்கு ஒரு மெசேஜாவது அனுப்பியிருக்கலாமே. ஏன்னா போன் நம்பர் எல்லாம் வாங்கியிருக்காங்கல்ல. சோ ஒரு வாட்ஸ்அப்ல இப்ப ஒரு மெசேஜ் அனுப்புறது அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணக்கூடியதுதான். சோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கலாம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரிதான், நாங்க வந்து அண்ணாமலையை ஃபாலோ பண்றோம், ஆனா வீத லீடர்ஸ் அமைப்புல இணைக்கல நாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அதுல இணையிற ப்ராசஸே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இளைஞர்கள், பெண்கள், படிச்சவங்க அதெல்லாம் போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா ஒரு 40+ இருக்கிறவங்க, படிக்காதவர்கள் அதுல இணைவதற்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இன்னுமே இந்த அவேர்னஸ் இன்னும் கிரியேட் பண்ணலையா வீத லீடர்ஸ் அமைப்பு? நிறைய பேர்கிட்ட போய் சேரலையோ? மக்களை வந்து இன்னும் ரீச் பண்ணலையோ கரெக்டா? மக்களை ரீச் பண்ணல நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சந்திச்சவங்க இன்னைக்கு உதாரணமா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், ஊபர் டிரைவர் 2 பேருக்குமே 2 பயணத்திலயும் 2 பேருக்குமே இது தெரிஞ்சிருக்கு.
சோ நீங்க சொன்ன மாரி சில பேர் வந்து இத வந்து ஒரு கடுமையான முறையா இருக்கு. ஏன்னா நெறைய விவரங்கள கேட்டு அதுக்கப்புறம் தான் பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு பதிலா ஒரு மிஸ்டு கால் குடுத்து பதிவு பண்ணா இன்னும் சுலபமா இருக்குங்கிறாங்க. இந்த மிஸ்டு கால் மெத்தட் எல்லா கட்சிகளும் ஃபாலோ பண்ணது தான். சோ அண்ணாமலை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்க விரும்புறாரு. அவங்களோட பின்னணியும் கேட்கிறாரு. எதுக்காக பின்னணிய கேட்கிறாருன்னா, அதுலேருந்து சில பேர அவர் வந்து தேர்ந்தெடுக்க போறாரு. அதுலேருந்து தேர்ந்தெடுத்து அப்துல் கலாமோட பிறந்தநாள் அன்னைக்கு அவங்கள வந்து ஒரு ஒரு பயிற்சி முகாம் மாரி அனுப்புறது, அதெல்லாம் தான் அவரோட திட்டம். சோ அந்த திட்டத்துக்கான ஒரு முதல் கட்டமா தான் இத்தனை விவரங்கள் அவருக்கு தேவைப்படுது. பட் அத இன்னும் கட்சியில தன்னை இணைய வைக்கிறதுக்கு, அத இயக்கத்துல தன்னை ஒருத்தர இணையணும்னா, அதுக்கு வந்து சுலபமா இருக்கணும்ங்கிறதுல எனக்கும் மாற்று கருத்து இல்ல. மேபி இந்த வீடியோ மூலமாவே நம்ம வந்து இத கடத்த முயற்சி செல்வோம். சீக்கிரமா, சுலபமா செய்யறதுக்கான வழிய இவங்க செய்யலாம். அது வந்து ரொம்ப சுலபமான முறை தான். இத இவங்க செய்வாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே. முதல் கூட்டம் பொள்ளாச்சியில நடக்குது. இதுக்கு பின்னாடி வேற எதுவும் காரணம் இருக்கா? அவருடைய சமுதாயத்துக்கோட பலத்தை காட்டுறதுக்காக தான் பொள்ளாச்சியில முதல் மாநாடு போடுறாங்க அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதே. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது வந்து ஒரு நியாயமான செலக்ஷன் தான். இப்ப இப்ப நம்மளே வந்து ஒரு முதல் கட்டமா ஒண்ணு செய்றோம்னா, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள தான் முதல்ல அணுகுவோம். சோ அவர் தன் குடும்பமா வந்து கொங்கு மண்டலத்த நினைக்கிறதுனால, அங்க வந்து ஒரு தன்னுடைய ஒரு ஆதரவாளர்களையும் அங்க ஒரு கூட்டத்த திரட்ட நினைக்கிறதுல ஒரு தப்பு இல்ல. இல்ல சார், அதுதான் இப்ப உங்கள குடும்பமா நெனச்சாருன்னா, இப்ப தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்லாம் அவங்களுக்கு என்ன பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு நெனைக்கிறதா? இல்ல எதிரிகள்னு அப்படி நெனைக்கிறதா? நினைக்க தமிழகமே அவருடைய குடும்பம் தான். பட் ம். அவர் ஆரம்பிக்க விரும்புறது தன் வீட்டு பக்கத்துல இருக்கிற இடம். அதுதான். அது ஒரு நியாயமான அப்ரோச்ன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த வர மாநாட அவர் எல்லா இடத்துலயும் பண்ணுவாரு. ஏன்னா, என் மண், என் மக்கள் மூலமா அவர் தமிழகம் முழுக்கதும் பார்த்தவர் தான். அவர் தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலயும் டிராவல் பண்ணதுங்கிறது தமிழகமே அறியும். தமிழக இளைஞர்கள் அப்பவே அவர் பின்னாடி இருந்தவங்க தான். கொங்கு மண்டலத்துல அவர் வந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். இது சேரிட்டியா இல்லாட்டியும் சர்வீஸ் பிகின்ஸ் அட் ஹோம்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஓகே சார். எங்க கூட இணைந்து நெறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.